ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் வழிபாடு பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். சாதம் வடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சுண்டலும் வேக வச்சாச்சு. சக்கரை பொங்கலுக்காக அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி வடைக்கும் பருப்பு ஊற வச்சுருந்தேன். பாயாசத்துக்கு ஸ்டவ் மேலே பாலும் வச்சுருந்தேன். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே நடுவில் சுவாமிக்கு பானகம் ரெடி பண்ணலான்ட்டு தண்ணி, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி இலையும் போட்டிருந்தேன். அரௌண்ட் ஒரு 8 o'clockலாம் பிரசாதம்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன பண்ணியிருந்தேன்னா, லெமன் ரைஸு, புளியோதரை, தயிர் சாதம், தேங்காய் சாதம், வடை, சக்கரை பொங்கல், பாயாசம், அதுக்கப்புறமா சுண்டல் வேக வச்சுருந்தேன். நான் பிரசாதம் வேலைலாம் முடிஞ்ச பிறகு தான் நான் மாவிளக்கை ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன பவுலில் அரிசி மாவு அரைச்சதை அதுக்குள்ளே போட்டுட்டேன். அதுக்குள்ளே என்னென்ன போட்டேன்னா, கொஞ்சமாக வெல்லமும், கொஞ்சமாக வாழைப்பழம், அதுக்கப்புறமா பால், இதை 3 கலந்து மாவை ரெடி பண்ணியிருந்தேன். மாவிளக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் பூஜை ரூமில் சுவாமி படத்துக்கு சின்ன அலங்காரமும் பண்ணியிருந்தேன். என்கிட்ட இருக்கிற விக்கிரத்துக்காகட்டும், அதே மாதிரி சங்கு சக்கரம் நாமம் போட்ட விளக்கும் இருக்குது. அதை வச்சு தான் நான் விளக்கேற்றிருந்தேன். கூட ஃபோட்டோவுக்கு துளசி இலையும் வச்சுருந்தேன். நான் கூட துளசி மாலையாக கட்டியிருந்தேன். அதை சிலை வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பிளேட் எடுத்து அதுக்கு ஃபுல்லாக துளசி மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சிலையும் வச்சுருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன அலங்காரமும் பண்ணியிருந்தேன். கூட என்கிட்ட கோமாதா சிலையும் இருக்குது, அதையும் வச்சுருந்தேன். குபேரர் குஞ்சமும் இருக்குது. அது சில்லறைகள் ஃபுல்லாக அதில் ஃபில் பண்ணி சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேன். சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மணப்பலகை போட்டிருந்தேன். அதில் வாழை இலை போட்டு சுவாமி முகத்தை போட்டிருந்தேன். நான் நிறைய பேர் முதல் வாரத்தில் இது மாதிரி போட்டு வழிபாடு பண்ணுறதை நான் நிறைய சேனலில் பார்த்துருந்தேன். சரி, நம்மளும் ட்ரை பண்ணலான்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணுறது. எப்போவுமே நாங்கள் சாம்பார் சாதம், அதே மாதிரி காய்கறியெல்லாம் வச்சு தான் நாங்கள் வழிபாடு பண்ணுறது உண்டு. இந்த தடவை தான் நான் சுவாமியோட ஃபேஸை போட்டிருந்தேன். நான் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சின்ன மணப்பலகில் நாமமும் போடுவோம். அது எங்கள் மாமியார் ஊரில் வழிபாடு பண்ணுறதுனால அவங்க நாமம் ஒரு சின்ன மணப்பலகில் நாமமும் ஆண்டாலும் போடுவாங்க. நாங்கள் அது மாதிரி பண்ணல. நான் ஃபோட்டோ வச்சு தான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நெய்வேத்தியம் சுவாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு காலையிலே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்பவும் போல் வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவாலையும் கோலம் போட்டேன். அந்த கிளிப்பிங்லாம் நான் எடுத்து போடவே இல்லை. கிட்ட சங்கு சக்கரம் நாமம் விளக்கும் இருக்குது, அதையும் ஏற்றிருந்தேன். கூட நான் அபிஷேகம் பண்ணவே இல்லை. எதுக்காகனா, நான் முதல் நாளே நான் அபிஷேகம் பண்ணதுனால நான் பண்ணவே இல்லை. அடுத்த வாரம் பண்ணலான்ட்டு, அடுத்த வாரம் ஏகாதசி இருக்கிறனால அடுத்த வாரம் அபிஷேகம் பண்ணலான்ட்டு நான் இந்த வீடியோவில் அந்த முடிப்பில் என்னென்ன போடுவாங்கன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நாளைக்கு கிருத்திகையும் இருக்குது. மறக்காமல் முருகருக்கு வெற்றிலை தீபமும் முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா வெறும் நெய் விளக்கு கூட ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த தகவல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் பூஜை நல்லபடி நடந்தது. அதே மாதிரி ஃபேஸ் பெருமாள் மாதிரியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு அது நல்லா இருக்கான்றதை கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பூஜா வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.